ஹே ஆல் வெல்கம் டு குலலகம். இட்ஸ் சண்டே மார்னிங். என்னம்மா எப்போ பாருங்க காலையில் உன் வீடியோ ஆரம்பிக்கும் போது டீ தான் போட்டுட்ருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாங்க. ஏன்னா காலையில் வாக்கிங் முடிச்சுட்டு வந்ததுமே கிச்சனுக்குள்ளே வந்துடுவேன். ஸோ மொதல் வேலை ஆப்வியஸாக டீ போடுறது தான். எங்களுக்கு டீ அத்தைக்கு மல்லி தனி அப்படின்னு போட்டேன். இன்றைக்கி என் வீடியோவில் என்னோட வாய்ஸை பார்த்தே கண்டுபிடிச்சிருப்பீங்க. எப்பயும் இல்லாமல் வாய்ஸில் எனக்கு கொஞ்சம் தனியாக குஷி தெரியுமே. வேறு ஒன்றும் இல்லை, அப்பா வந்து ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்பப்போ இந்த மாதிரி மீட்டிங்கு கெட் டுகெதர்லாம் போவாங்க. இன்றைக்கி அந்த கெட் டுகெதர் பார்த்திங்க அப்படின்னா எங்கள் ஊரில் இருக்க திருமூர்த்தி மலையில் போட்டிருக்காங்க. 2 வீக்ஸ் பிஃபோர் தான் அப்பா வந்துட்டு போனாங்களா. இப்போ எனக்கு ஃபோன் பண்ணி அபிமா நான் வரேன்டா, உனக்கு கொஞ்சம் வாங்கிட்டு வரேன், நீ கொஞ்சம் கட்டப்பை மட்டும் வந்து வாங்கிக்கோ அப்படின்னாங்க. 2 வீக்ஸ் முன்னாடி வந்ததுனால நான் பெருசாக எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணல. பூ மட்டும் நான் எப்போ அப்பாவோ அம்மாவோ யார் வந்தாலும் பூ வாங்கிட்டு வர சொல்லுவேன். ஏன்னா எனக்கு பூ ரொம்ப பிடிக்கும். அதுவும் எங்கள் ஊரில் திண்டுக்கல்லில் வந்து மார்க்கெட் இருக்கனால கொஞ்சம் சீப்பாக இருக்கும் சீசன் டைம்லலாம். ஸோ பூ மட்டும்தான் சொல்லியிருந்தேன். நான் காலையில் அப்பா டிஃபன் சாப்பிடாமலே ஏறிட்டாங்க ட்ரெயின் அப்படின்னு அம்மா சொல்லியிருந்தனால சரி அப்பாவுக்கு பிடிக்குமே அப்படின்னு இந்த கொழுக்கட்டை நான் இதை செய்கிற வீடியோலாம் பார்த்துட்டு ஒவ்வொரு தடவை ஊருக்கு போகும்போது அப்பா செஞ்சு கொடுக்க சொல்லுவாங்க. பட் என்னால் செய்ய முடியாது. இன்றைக்கி சரி அப்பா வராருல்ல, அவருக்கு பிடிச்ச மாதிரி இந்த மாதிரி கொழுக்கட்டை ஆட்டி செய்வோம் எங்கள் ஊர் பக்கம். ஸோ அதுவும் அந்த மாதிரி இந்த கருப்புளுந்து போட்டு புளி சட்னின்னு சொல்லுவாங்க. பட் அப்பாவுக்கு புளி சேர்க்கக்கூடாதுன்றனால அதுவும் போட்டு சட்னி அரைச்சிட்டு ட்ரெயின் வர்றதுக்கு முன்னாடி 3/4 மணி நேரத்துக்கு முன்னாடியே போய் ஸ்டேஷனில் உட்காந்துட்டோம். தம்பிக்குட்டியை வச்சுட்டு பயங்கர ரவுஸ் ஆகிடுச்சு. அப்புறம் ஒரு வழியாக ட்ரெயின் வந்துருச்சு. அப்பாவை பார்த்தோன்னா தம்பி ரியாக்ட் பண்ணுவாருன்னு தெரியும். ஆனால் ஓடி போய் கட்டி பிடிப்பாருலாம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. எனக்கே பயங்கர ஆச்சரியம் தான். அப்பா கிளம்பும் போது தம்பி விடமாட்டேன் அப்படின்ட்டாரு. அப்போ தாத்தா வாங்க, தாத்தா உட்காருங்கன்னு ஒரே அழுகு. அப்பாவுக்கே கஷ்டமாக போச்சு. என்னடா குழந்தை இப்படி சொல்கிறானே, சரி நான் அடுத்த வாரம் வரேன்டா அப்படின்ட்டு. இது அவ்வளவுமே அப்பா வாங்கிட்டு வந்தது தான். இதெல்லாம் கிடைக்காத பொருள் இல்லை. ஆனால் அப்பா அம்மா வீட்டிலேருந்து வரும்போது அது இன்னும் ஸ்பெஷல் இல்லையா? ஏன்னா என் பொண்ணுக்கு அது பிடிக்கும், என் பொண்ணுக்கு இது பிடிக்கும்னு ஒன்றுன்னா பார்த்து பார்த்து வாங்கி கொடுத்துடுவாங்கல்ல. ஸோ இன்றைக்கி சண்டே எனக்கு சூப்பராக போச்சு. நாளைக்கு பார்க்கலாம்.